Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பால் பன் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதனால் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையும் இந்த தயிரும் சோடாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை, தயிர், சமையல் சோடா மூணுமே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி. இப்போ நம்ம கோதுமை மாவை சேர்த்து விட்டுடலாம். பொதுவாக பால் பன் செய்கிறதுக்கு மைதா மாவு தாங்க சேர்ப்பாங்க. ஆனால் மைதா மாவில் பால் பன் செஞ்சால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கோதுமை மாவு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் நான் கோதுமை மாவு வச்சு செய்கிறேன். 1 கப் கோதுமை மாவு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக ஒரு இட்லி மாவு பதத்துக்கு, அதை விட கூட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம கையில் எடுத்துகிட்டு போட்டால் மாவு கீழே விழணும், அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம 1 மணி நேரம் ஊற விட போகிறோம். மூடி போட்டு விட்டுடலாம். பால் பன் செய்கிறதுக்காக பிசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரம் ஊறணுங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருந்தேன், அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும், கரைஞ்சிட்டு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுங்க, நமக்கு கம்பி பதம் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு வந்துருச்சான்னு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 விரல் இடையில நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நூலடை மாதிரி இழுக்கோங்க. இதுதான் கம்பி பதம். பாருங்கள், நூலடை மாதிரி வந்து உடையுது. இந்த மாதிரி வர்றதாங்க கம்பி பதம். இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், அதை சேர்த்து விட்டுறேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பால் பன் செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு ஊற விட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே மாவு ஊறிட்டுருக்குது. கொஞ்சமாக பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இது பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது. கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் நனைச்சிட்டு எடுங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போடுங்க. சின்ன சின்னதாக போட்டாலும் அது பெருசு பெருசாக எழும்பி வரும். ஒரு பீசஸாக எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் போட்ட உடனே பீஸ் கலர் மாற ஆரம்பிச்சிருங்க. உடனே சட்டுன்னு திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஜீராவில் சேர்த்து விட்டுடலாம். ஜீரா நல்லா சூடு ஆறினட்டும், ஆறினதுக்கப்புறமா சேருங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் விட வேண்டாங்க. ஒரு பரட்டிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, அருமையான பால் பன் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான பால் பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம், மைதா மாவு வச்சு செய்யலை. அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு டேஸ்டான பால் பன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.